இயேசுவில் அன்பிற்கினிய அன்பு உறவுகளே, எல்லாருக்கும் எல்லாமாக என்னும் ஒரு சிந்தனை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் திருவிவிலியத்தினிலே வாசிக்க கேட்டோம் என்றால் அவை ஒவ்வொன்றும் சொல்லும் இறைமகன் எல்லோருக்கும் எல்லாமாக இருந்தார் என்று. எனவே நாமும் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், எப்படி நாம் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க இயலும் என்று. நீங்கள் என்று ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்கள் கரங்களில் ஏந்தி உங்கள் நாவினால் அறிக்கையிட்டு அதன்படி வாழ முன்வருகிறீர்களோ அன்று முதல் நீங்கள் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்கிறீர்கள். எனவே விதைப்பவரின் உவமை பற்றி நீங்கள் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை உள்ளவையில் நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கலாம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண் இல்லாத கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போது தீந்து போய் வேர் இல்லாமையால் அவை உலர்ந்து போயிற்று. சில விதைகளோ நல்ல இடத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுத்த. சிலருக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்பு உறவுகளே, இந்த விதைப்பவரின் உவமை வாயிலாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நாம் இறை வார்த்தையை வெறும் நாவினால் அறிக்கையிட்டு அப்படியே செல்வது வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானதாயிரும். இறை வார்த்தையை நாம் வாசித்து அதை வெறும் மனப்பாடம் செய்து கொண்டு அப்படியே விட்டு செல்வது வெறும் மணல் மேல் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாகும். இறை வார்த்தையை கேட்டு அதை நம் இதயத்துக்குள்ளே வைத்து கொண்டு இறைவனை வேண்டுவது முட்செடிகளுக்குள் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாகும். நம்முடைய வாழ்வில் சோதனைகளும் வேதனைகளும் நம்மை சூழும் போது அவை அந்த இறை வார்த்தையை நெருக்கிவிடும். அவை நம் உள்ளத்திலிருந்து வீசி எறியப்படும். நீங்கள் இறை வார்த்தையை உங்கள் நாவினால் அறிக்கையிட்டு அதை மனதில் பதிய வைத்து அதை வாழ்வாக்கும் பொழுதுதான் அவை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானதாயிருக்கும். நாம் எப்பொழுது இறை வார்த்தையை உணர்ந்து அதன்படி நடக்கின்றோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்வு இறை திருவுள்ளத்திற்கு ஏற்ற அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானதாய் இருக்கும். அன்பு உறவுகளே, எல்லோருக்கும் எல்லாமாக இந்த உலகிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாய் வாழும் நாமும் அவரை போல் எல்லோருக்கும் எல்லாவுமாக இருப்போமா? சிந்தித்து பார்ப்போம். எனவே எளிமையில் ஏழ்மை கண்டு இறை அன்பில் பிறரன்பை பகிர்ந்து இறை திருவுள்ளத்திற்கு ஏற்ற வாழ்வை நாம் வாழ துவங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.